சொல்றாங்க ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஏற்கனவே நடக்கக்கூடிய தேர்தல் இவங்கதான் வாக்களிச்சிருக்காங்க. இவங்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு கதை ஒன்று கேட்டேன், அதை சொல்லிட்டு முடிச்சேன். டைம் ஆயிடுச்சு, நேரம்லாம் இருக்கீங்க. ஒரு மன்னர் நாட்டை ஆள்றாரு. அவர் சிறப்பு வாய்ந்த நம் தாய் திருநாட்டாம் இந்திய தேசத்தினுடைய 29 ஆண்டினுடைய சுதந்திர தினம். இதை நாம் அகில இந்திய முஸ்லிம் கட்சி சார்பாக சீரோடும் சிறப்போடும் பல்வேறு இடங்களிலே கொடியேற்றி, திருச்சி, மதுரை போன்ற இடங்களில் கொடியேற்றி சுதந்திர கொடியேற்றி நாம் சிறப்பு செய்திருக்கிறோம். இதற்கு உன்னத காரணமாக, இதனுடைய முத்தாய்ப்பாக இதை நமக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குரு அகில இந்திய முஸ்லிம் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஆண்கள் குரு ரஃபீக் அவர்களே இதற்கு காரணமாவார்கள், மூல காரணமாவார்கள் என்பதை நாம் இங்கே நினைவு கூறுவோம். ஏனென்றால் இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்காமல் இருந்து கொண்டிருந்த காலத்திலே, குடியரசு தினம், சுதந்திரம், இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத காலத்திலே அவர்கள் எங்களை கொடியேற்றி வைத்து எங்கள் முன்மாதிரியாக நடந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அகில இந்திய முஸ்லிம் இளைஞர்கள் இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த சுதந்திரம் என்பது இந்திய தேசத்திலே நாம் சாதாரணமாக பெற்றுவிடவில்லை. அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் மிகப்பெரும் சக்தியை எதிர்த்து நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். குறிப்பாக இந்திய தேசத்திலே இன்றைக்கு மறைக்கக்கூடிய இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் என்று சொன்னால், நீங்கள் உங்களிடம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதம், ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே பத்திரிகைகள்லாம் நிறைய ஆர்டிக்கல், செய்திகள் சுதந்திர போராட்டங்கள் வந்துட்டே இருக்கும். செய்தி, ரேடியோ, டிவி, நீங்க பாருங்க, எந்த பத்திரிகையாவது, எந்த டிவிலையாவது, எந்த நியூஸ் சேனல்லையாவது, எதுலையாவது ஒரு முஸ்லிம்களை பத்தி போனாலும் வரவே வராது. நல்லா பாருங்க, யாரையோ போயிட்டு இருப்பாங்க. சுதந்திரத்துக்கும் முஸ்லிம் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு இனத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் தந்தோம் 1947 அமீர் ஒரு மிகப்பெரும் பணக்காரர். எவ்வளவு தந்தோம்? 2000 கிலோ, 2 டன் சுதந்திர பணத்தை சும்மா கொடுத்தாங்க. வரலாறு யாராவது நினைவு கூறுவாங்களா? அப்போ எப்படி கொடுத்திருக்காங்க? இந்த சமூகத்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய நடந்து தூக்குறதுக்காக, ஒழிக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா நம்முடைய பிரதமர்கள் மிகப்பெரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சாத்தியம்? பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம். ஏன் நீக்கிறீங்க? இதுக்கு என்ன புரோட்டோகால் இருக்கா? இதுக்கு அரசியல் அமைச்சரத்துல சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கின்ற பொழுது இருக்கு, எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 65 பேர் யாரு? இப்போ 3 நாள் நீக்கிட்டாங்க. அதுல பெரும்பான்மை முஸ்லீம்கள் பீகார்ல. நீங்க எல்லாமே நீங்க ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு. வேற யாரு? இந்து மக்கள் இல்லையா? இந்து மக்கள் இருக்காங்க. கல்வி இல்லாதவர்கள், ஏழை மக்கள், விவசாயிகள், அன்றாட கூலிகள், மலைவாழ் மக்கள்கள், இவங்க எல்லாத்தையும் நீக்கிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது நம்ம ஓட்டு இருக்கா இல்லையா. ஆனால் கடந்த சட்டமன்ற வரைக்கும் பாராளுமன்றம் ஓட்டு போட்டவங்க 65 பேர். எப்படி நீக்கிறது? இதை கோபால கிருஷ்ண நாராயணமூர்த்தி அப்படின்னு என்ஜிஓ கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறார். உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் போட்ட பெஞ்ச், 2 கம்பேரிட்டிவ் ஜட்ஜஸ் உச்ச நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் பேர் பக்ஷி, நீதியரசர் பக்ஷி, இன்னொரு பேர் காந்த். இங்க விசாரிக்கும் போது இவர் சரி பண்றார் கோபாலகிருஷ்ண நாராயணமூர்த்தி. இவர் என்ன சொல்றாரு? 65 வாக்காளர் நீக்கிட்டீங்க. இது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது. எதுக்காக நிக்கிறீங்க? என்ன நிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த நீதியரசர் பக்ஷி சொல்றாங்க, actually this is the battle between the constitutional right and constitutional power. இது ஒரு சண்டை, யுத்தம். நீதியரசர் உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்றாரு, this is the battle between the constitutional right and constitutional power. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உரிமை, அதற்கும் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு யார் சொல்றார்? நீதியரசர் சொல்றார். இப்போ இதே கோபாலகிருஷ்ண நாராயணமூர்த்தி கவுன்சில் தீர்ப்பு இருக்கிறாங்க. சரிங்க, அந்த அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு.
என்ன கொடுத்துருக்கு அதிகாரம்? அவங்க ரோல் பேக் தி voters in any constituency or part of the constituency. ஒரு தொகுதியினுடைய வாக்காளர்களை சீரமைக்கலாம், அல்ல பாதி ஃபுல்லா மாற்றலாம். ஆனா நீங்க ஓட்டர் அவர்கள் 65 ஓட்ட வேட்பாளர் நீக்க கூடாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது சொல்றாங்க. அப்போ திருப்பி இந்த கான்செப்ட் சொல்ற ஜட்ஜி சொல்றாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க? சரி, இதை வந்து நீங்க வந்து மீடியால போடலாங்க, ஆன்லைன்ல போடலாங்க, போட்டாவே மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது குறுக்கிட்ட வந்து அந்த என்ஜிஓஸ் வாக்காளர்களுக்காக அப்பியரான பிரசாந்த் பூஷன் அப்படி ஒரு ஜட்ஜி லாயர், சுப்ரீம் கோர்ட் லாயர், அவங்க சொல்றாங்க ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஏற்கனவே நடக்கக்கூடிய தேர்தல் இவங்க தான் வாக்களிச்சிருக்காங்க, இவங்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. இறந்தவங்க இல்லைன்றாங்க, இறந்தவங்க உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க, உயிரோட இறந்தவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு பாயிண்ட் வச்சுட்டு இந்த 65 பேர் நீக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு தொழிலையும் ஓட்டு போட்டவங்க. ஆனா இந்த 65 பேர் நீக்கிட்டு நீதி உள்ளவங்க யாரு அப்படின்னு இவங்க பிஜேபி ஓட்டு போட முடியும். இவங்க எப்படி அதிகாரம் தேர்தல் அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா, ஒரு மனிதன் பிஜேபிக்கார ஓட்டு போடுறான் அப்படின்னா அவன் 7 மாநிலத்தில் ஓட்டு போடலாம், 15 ஓட்டு போடலாம், 20 ஓட்டு போடலாம். அந்த அதிகாரத்தை இந்த தேர்தல் ஆணையம் வழங்குது. இது எப்படி ரைட்ஸா இருக்கும்? இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு யார் பிரசாந்த் பூஷன் லாயர் ஆர்கியூ பண்றாங்க. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். சிஏன்னு சொல்லி வாழ்ந்தாங்க, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று வாழ்ந்தாங்க இந்த முஸ்லீம்களுக்கு 60 இருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனை வச்சு நம்மளை வாக்காளர் தூக்குறாங்க. அப்போ அந்த நான் சர்ச்சு கேட்குறாங்க, சரி ஆதார்னு சொல்றீங்க, அதை வந்து நீங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிட்டீங்க. இந்த ஆதார் கார்டு இந்திய தேசத்துடைய குடிமகன் அப்படின்றது இது வந்து ப்ரூஃப் கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஆத்தென்டிக் ப்ரூஃப் ஃபார் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்திய தேசத்துடைய குடிமகன் இல்லைன்றதுக்கு குடிமகன் நீங்க சொல்றதுக்கு இந்த ஆதார் யூஸ் பண்ண முடியாது. அதை ஒத்துக்கிறோம்னு சொல்லிடுச்சு ஜட்ஜு. இப்படி கூட சொல்லிடுச்சு. நீங்க 11 டாக்குமெண்ட் கேட்குறீங்க, இது எப்படி கொடுக்குறது? இதெல்லாம் ஒத்துவீங்களா? அதுவும் உங்க சிட்டிசன்ஸ் அதுவும் இல்லைங்கிறாங்க. அந்த 11 டாக்குமெண்ட், ஓட்டர் லிஸ்ட், பாஸ்புக், பேங்க் பாஸ்புக், கிரெடிட் கார்டு, ரேஷன் கார்டு என்ன வச்சிருந்தாலுமே இதெல்லாம் நம்ம இந்திய தேசத்துடைய குடிமகனுக்கு ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் சொல்ற இந்தியா எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறாங்க. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் போய் இறந்துட்டாங்க சொல்றவங்களுக்கு போய் நிப்பாட்டுறாங்க. இப்ப பாருங்க இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க. இப்ப சொல்லாங்க ராகுல் காந்தி வளர்த்தாருன்னு ஜட்மெண்ட் ஸ்பீக்ல பார்த்தீங்கன்னு போய் நிப்பாட்டுறாங்க. ஜட்ஜால பார்த்து அசம்பி போயிட்டாங்க. என்ன நாட்டில் இவ்வளவு மோசமா இருக்கு தெரிஞ்சு கேட்கிறாங்க. பிஜேபி பக்ஷியும் மனதில கேட்கிறாங்க, இன்னும் இவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் சார்பு அவங்களுக்கு சார்பு ஆதரவாங்க அந்த லாயர்கள் சார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மேட்டர் சார், ஜஸ்ட் மேட்டர், இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது பெரிய விஷயமா? இதை வந்து ப்ரூஃப் இது என்ன இருக்கு? யாரும் தெரியாம செஞ்சிருப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு ஏரியால 30 நம்பர் வீடு, 37 வீடு. அந்த வீடு வந்து ஒரு சின்ன ஒரு 10 ஒரு 2 பேர் வாழலாம். 80 பேர் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டாங்கன்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க, ஓட் லிஸ்ட். டைம்ஸ் ஆஃப் வந்து நிருபர் நேராக போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு, போய் செக் பண்றாங்க 80 பேர் இருக்கீங்களா? ஒருத்தர் தான் இருக்காரு. அது யாரோட வீடு? வீட்டில் கூடிய நிர்வாக வீடு. அவரை போய் கேட்கறாங்க, என்ன 80 பேருக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. இல்லைங்க நான் எலெக்ஷன் கிடைக்கிறேன் அப்படின்னு வேலை சொல்லுவாங்க. இந்த வேலை நான் செய்வேன், நான் பிஜேபி முக்கியமான ஆளு அப்படி இல்லை, மாற்றி மாற்றி பேசுறேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நமக்கு ஏற்படும் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் கிளம்ப வரும், நிறைய நாட்டுக்கு படக்கங்களை கொண்டு வந்து கூட்டுறாங்க அப்படின்னு ஒரு வெற்றியை சொன்னாங்க. கமலாசோட தோல்வியும் வானதியோட வெற்றியும் சொன்னாங்க. எப்படி நம்ம அந்த ஓடி ஜெயிச்சு கமலா பேசி எப்படி ஜெயிச்சு அப்படின்னா, இது ஓட்டு திரும்ப செஞ்சுட்டாங்க. இப்ப டெல்லியில ஒரு அம்மா சொல்லியிருக்கு, 7 ஓட்டு திருப்பி கல்லூரி போட்டுருக்காங்க, ஒரு குடும்பம் வந்துட்டே இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் சரியான ஆக்ஷன் என்ன செய்யணும்? தப்பு நடந்துச்சுன்னா விசாரணை கமிஷன் வைக்கணும். இதுதான் இந்திய அரசியல் கூட அரசியல் விஷயம். எந்த கட்சியாகட்டும் ஒரு விசாரணை கமிஷன் வைப்பாங்க. ஆனா பிரதமர் மோடி அரசு அவர்கள், மோடி அரசு இல்ல இல்ல எலெக்ஷன் சரியா இருக்கு, தேர்தல் சரியா இருக்கிறாங்க சொல்றாரு. இந்திய விஷயம் எலக்ட்ரானிக் விஷயம் நம்ம கேட்க பண்ணலாம், நம்ம மேனிபுலேட் பண்ணலாம்
மிஸ்ஆண்டர் பண்ண அவர் சொல்றாரு. அதை ரொம்ப மோசமான தொழில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எலெக்ஷன் வந்துச்சுன்னா யாரும் ஓட்டு போடாம இருக்காதுங்க, எல்லாம் போய் ஓட்டு போடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம். நமக்கு என்ன அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த கூட்டத்தின் வழியா சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்கூல்ல ஒரு கதை ஒன்று கேட்டேன், அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். டைம் ஆயிடுச்சு, நேரமெல்லாம் இருக்கிறீங்க. ஒரு மன்னர் நாட்டை ஆள்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பி சொல்லுங்களா, அவுளியார் சொல்லுங்களா, துறவி, அவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கார். இது அந்த மந்திரிக்கு புரியல. இந்த மன்னர் வந்து அந்த சூப்பி சாப்புடைய எல்லா சூப்பின்னா அந்த துறவி ஆன்மீக குரு, இளைஞர் இருப்பாங்க, ஏழையா இருப்பாங்க. அவர் பெரிய மதிப்பு. அவர் வந்து எந்திரிச்சிருப்பாரு, பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்பார். அவர் சொல்றாலும் செயல்படுத்தார் அந்த மன்னர். அப்ப கேட்கும் போது அந்த துறவி சொல்றாங்க, அந்த ஏழை துறவி இறைநேசர், மக்கள் மீது அதிகமாக வழிபடாதீங்க, மக்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுங்க, இலவசமா கொடுங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க, மக்களோட நெருக்கமா இருங்க, அப்பதான் அவங்க எல்லாத்தையும் பிடிக்கும் அப்படின்னு அறிவுரைலாம் சொல்றாரு. இதை கேட்டு மன்னர் சந்தோஷம். மன்னருக்கு பேர் புகழ் வந்துட்டே இருக்கு, அதிகமான புகழ் வந்துட்டே இருக்கு. இதை பார்த்து கோவம் அடைஞ்சிட்டார் அந்த மந்திரி. ஏன்னா நம்ம பக்கம் வர முடியல, நம்ம பக்கத்தே போக முடியல, இன்னொரு பிச்சைகரமா இருக்கான், பரதேசி இவன் வந்து பக்கத்து போய் வந்துக்கிறான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாரு மன்னர் அப்படின்னு கோவமே. யாரு? அந்த மந்திரி. என்ன பண்ணாரு? மன்னர் தெரிய சந்திச்சாரு அந்த மந்திரி. மன்னர் ஒரு தனியா பேசணும் வாங்க, தனியா பேசுறாங்க மன்னரும் அந்த மந்திரியும். மந்திரி சொல்றாரு, மன்னர் அவர்களே, நீங்க அந்த துறவியோட பேசுற கவனிச்சுட்டே இருக்கீங்க. அந்த துறவி பார்த்தீங்கன்னா வாயை மூடி பேசுறாரு. அப்புறம் அந்த துறவியை கேட்டேன், ஏன் வாயை மூடி பேசுறேன் கேட்டேன். அவர் சொல்ற மன்னரோட வந்து துர்நாட்டம் இருந்துச்சு, வாயில கடுமையாக துர்நாட்டம் இருந்துச்சு, என்னால சகிக்க முடியல, அதனாலதான் நான் அந்த மாதிரி பேசுன்னு சொல்றாரு. மன்னரே, நீங்க என்னன்னா அவரை போய் நம்புறீங்க, அவர்கிட்ட போய் துளசாரிங்களே அப்படின்னு சொல்றாரு. புரிய சொன்னான். மன்னர் கடுப்பு ஆயிட்டாங்க. அப்ப மந்திரி சொல்றாரு, இது நீ உண்மையா போய் நீ நாளைக்கு பாருங்க மன்னரே அப்படின்னு சொன்னான். சரி சொல்லிட்டு மன்னர் கோவத்திலே இருக்கார். மன்னர்ல இது பயங்கரமா துர்நாட்டம் வீச்சு, துர்நாட்டம் கோவம் இருக்குல்ல, கோவமாயிட்டாங்க. என்ன பண்ணார் மந்திரி? அடுத்த காலையில அந்த துறவியை கூப்பிட்டு எங்க வீட்டுல விருந்துக்கு வந்து கூப்பிட்டார். துறையில மந்திரி வீட்டுக்கு மந்திரி கூப்பிடுறாருல, துறை வீட்டுக்கு மந்திரி போயிட்டார். அந்த மந்திரி வீட்டுக்கு துறை போயிட்டார். அந்த இளைஞர் பொண்ணை சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த மந்திரி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வயது நாற்று வருமோ அதெல்லாம் அந்த சாப்பாடு கொடுக்குறாரு. காலையில சாப்பிட்டார், எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டார் துறவி. அந்த இங்கிலீஷை சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே மன்னர் வைக்கிறாருன்னு எனக்கு வந்துருச்சு, ஆள் விட்டுறாங்க. உடனே வேகமாக போறாரு. பார்த்தா பயங்கர ஸ்மெல்லு. இவரு வாயிலிருந்து பயங்கர துர்நாட்டம், யாரும் துறவி வாயிலிருந்து இப்போ மணக்க போடுறது வெளியே போறாரு. அப்போ மன்னர் நிற்கிறாங்க, வாங்க சைக்கிள் வைக்கலாம் அப்படின்னு. நல்லா இருக்கு, வாயை பற்றி பேசுறாரு. யாரு? இது துறவி கிரேசர். வாயை பற்றி பேசுறாரு, கெட்டி பேசுறாரு. பக்கத்தில் இல்லை, இங்கே நிற்கிறேன். அப்போ மன்னர் புரிஞ்சு சரிட்டு, நம்ம மந்திரி சொன்ன சரியாயிடுச்சு, இந்த அளவு துர்நாட்டம் செஞ்சு அப்படின்னு கோமா இருக்கும், அந்த மாதிரி செய்யறாங்க. ஒரு நம்பிக்கை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு உங்களை பெரிய பரிசு தரேன், அந்த பரிசை நீங்க நான் சொல்றதுக்கு வாங்கிட்டீங்க, உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கு, நாட்டுக்கு நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படி அந்த மன்னர் கொடுத்துட்டு பரிசு கொடுப்பதற்காக ஒரு சர்டிபிகேட் இருக்காங்க. ஒரு ஒரு புக்கமா வச்சுருக்க புக்கு. அந்த புக்கில் வந்து ஒரு விஷயம் எழுதி அந்த துறவிகளை கொடுத்து நீங்க போய் நாட்டை கொடுங்க, உங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த துறையை சரி நம்பி மன்னாவும் வாங்கிட்டு போறாரு. போயிட்டு கூட அந்த மந்திரி கேட்டார், என்ன செஞ்சார் மன்னர் அப்படின்னு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி மன்னர் கூப்பிட்டாங்க, போனேன், எனக்கு பரிசு கொடுத்தாரு, ஒரு நோட்டு கொடுத்துறாங்க, இந்த பரிசை வாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஒன்றா நான் வாங்கிக்கிறேன், நீ கொடு, நீ முடிஞ்சதுக்கு வாங்கி என்ன செய்ய போற, நான் வாங்கிக்கிறேன் அப்படி. அந்த மன்னர் அந்த மந்திரி அந்த பரிசை வாங்கிட்டு அந்த பரிசோட ஓலையை வாங்கி போயிட்டார். போய் எங்க கொடுத்துட்டார். இங்கே அடுத்த நாள் காலையில் இதே துறை அரண்மனைக்கு வர்றாரு. மன்னர் நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க மன்னர். ஏன் மன்னா, உன் நேற்றே கொல்ல சொல்லி அதை எழுதிக்கிறேன், நேற்று உன்னை கொல்லத்தில் எழுதி அனுப்பிச்சேன், கொல்லல உடனே இல்லை, நான் போல மந்திரி தான் போனாரு. மந்திரியை போட்டானுங்களா, என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாரு, ஒரே நாட்ட மாட்டாலும் வாய் மூடிட்ட மாட்டான், உங்க மேல நல்லா ஒன்றும் வரலையே அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா ஒருத்தர் அழிக்க வச்சா
அப்படி அழிக்க நினைச்சா யார் அழிவா? அல்ல இருக்கானா இல்லையா? ஆண்டவர் இருக்கான்ல. இப்போ ஒரு இலக்கை அழிக்க நினைச்சா எங்கே கை வச்சா தண்ணி இருக்கு. இந்த சுதந்திரம் இந்து முஸ்லிம் அமைச்சர் ஒற்றுமை வரணும். நம்ம நாட்டை வல்லரசாக ஆக்கணும். உறுதியேற்றோம். பாரத எல்லாருமே